அட்டகாசமான சுவையில் புளிச்சக்கீரை துவையல் ரெசிபிக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமாக புளிப்பாக இந்த ரெசிபி இருக்கும். நிறைய இரும்பு சத்து நிறைந்த இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்ருங்க. அதிகமான எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே நல்லது. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. வீடியோக்கு லைக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 2 கட்டளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரைக்கப் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இது வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. புளிச்சக்கீரை நல்லா புளிப்பாக இருக்குன்றதுனால காரம் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் சரியாக இருக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு கீரைக்கு 10 வரமிளகாய் சரியாக இருக்கும். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப ஜாஸ்தியாக தேவைன்னா காரத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 8 வரமிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்குறதால உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். புளிச்சக்கீரை சாப்பிடும்போது சில பேருக்கு சளி பிடிக்கும். எள்ளு சேர்க்குறதால சுவையும் நல்லாயிருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டிங்கனாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுடுங்க. கீரை பாருங்கள் 4 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க வரமிளகாய் எள்ளு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாங்க. இதை நல்லா பல்ஸ் மோடில் வச்சு 1 or 2 பல்ஸ் மோட் கொடுத்திங்கனாலே போதும். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். நம்ம மசாலா வதக்கின பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவை சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு 3 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். டெய்லி கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.